வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நொண்டி மனசு சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். சனியன தட்டை எடுத்து வச்சுக்க கூடவா முடியல? என் ஆயுசெல்லாம் உனக்கு மாரடிக்கவே சரியா போயிடும் போல இருக்கே. ருக்குவின் குரலில் கசப்பும் வெறுப்பும் கலந்து வழிந்தது. தோ வந்துட்டம்மா. பரசு மெல்லிய குரலில் பதிலளித்தவனாய் சட்டென்று அவசரமாக தன் தட்டை எடுக்க விந்தி விந்தி நடக்கலானான். பசி என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் இத்தனை கடுமையான பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு தட்டை எடுக்க விரைந்திருக்க தேவையில்லை. தன்மானம் அடிபட்டு ரோஷம் பீரிடுறப்ப ஒரு வேளை வேண்டுமானால் சாப்பிடாமல் இருக்கலாம். அடுத்த வேளை இன்னும் கூட பசித்தது. முதல் வேளை சோற்றையும் வழிச்சு இறக்குகிறது நாக்கு. நாக்கில் உப்பு உரைப்பு உரைக்கிற மட்டும் ரோஷப்படக்கூடாது. இந்த அம்மானு கூப்பிடுறத இன்னிக்கே கடைசியா இருக்கட்டும். நான் உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தவ இல்ல. உன்னை இந்த பூமியில பெத்து போட்டுட்டு போனாளே அந்த புண்ணியவதி, அவ போனதுக்காக ஆயா வேலை பார்க்கறதுக்காக உன் அப்ப என்னை அழிச்சுண்டு வந்திருக்கான். இன்னொரு தடவை அம்மானு கூப்பிட்ட குரல் வளைய நெரிச்சிடுவேன். இறைந்து கத்தினாள் ருக்கு. இளையாளாய் வாழ்க்கைப்பட்டதனால் வாழ்க்கை கசந்திருந்தது அவளுக்கு. புருஷன் தாங்கினாலும் காலால் தள்ளி தரையில் போட்டு தேய்க்கிறாள் என்று மாய்ந்தாள். புதுசா புடவை வாங்கி கொடுத்தாலும் அக்காவா இருந்தா இப்படி ஒரு புடவை அவளுக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்களா? நல்லா கையகல ஜரிகை போட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆயா உத்தியோகம் பார்க்கத்தானே இங்க வந்திருக்கேன். இவளுக்கு இது போதும்னு விறக்கடை சரிகை போடாம விசும்ப ஆரம்பிப்பாள். மாதா பிதா செய்தது மக்கள் தலையிலேம்பா. என்ன பாவம் செஞ்சீங்களோ இப்படி ஒரு பிள்ளையை பெத்து கஷ்டப்படணும்னு இருக்கு. தேடி தேடி அலைஞ்சு இப்படி ஒரு பாழும் கிணத்துல எங்க அப்பா தள்ளி இருக்கவே வேண்டாம். மடை திறந்த வெள்ளமாக பெருகுவாள். 5 பெண்களுக்கு பிறகு வேண்டாத விருந்தாளியாக உலகத்துக்கு வந்து ஏழை சமையல்காரனுக்கு பிறந்து கருகுமணியும் ரப்பர் வளையுமாக கிழிசல் பாவாடையில் அலைந்தவளுக்கு வசந்தம் அதிர்ஷ்டத்தை வாரிக்கொட்ட சுவாமிநாதனுக்கு இளையாளாக வாழ்க்கைப்பட்டதை சுகமாக நினைக்காமல் சோகமாக நினைத்து பினாத்தினாள். பிள்ளையை வளர்க்க யாரும் இல்லை என்று சாக்கு சொல்லி நிஜமாகவே 2 வருஷம் தவித்து பின்னும் மனசு தளர்ந்த வேளையில், சாமா, என்னமோ நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா கண்ணுல ஜலம் வருது. என் தங்கை வீட்டுக்கு சேச்சுன்னு ஒருவர் அடிக்கடி சமைக்க வருவார். அவருக்கு 6 பொண்கள். 5 எப்படியோ கரையை ஏத்தி புட்டார். கடைசி இதை வச்சுண்டு கண்ணால ஜலம் விடுறார். ஏழை வீட்டு பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்தா உனக்கும் மகா புண்ணியம் உண்டு. இந்த புள்ளையே பெத்தவளை தொலைச்சதுமல்லாமல் காலை வேற இளம்பிள்ளை வாதத்துல இழந்துட்டு நிக்கிறது. செத்து போனவளை நினைச்சுண்டு துக்கிச்சது போதும். அழகா ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நல்லாரு. கரையோ கரை என்று கரைத்து ருக்குவை 2ஆம் தாரமாக கோவிலில் வைத்து தாலி கட்டி வைத்தாள் அடுத்த வீட்டு பாட்டி. சுவாமிநாதன் இருக்கும் நேரத்தில் தன் சுயரூபத்தை முடக்கி சாகசமாக அன்பு செலுத்தியவள் அவர் அந்தண்டை போனவுடன் சீறி வருவாள். பக்கத்து வீட்டு பாட்டிக்கோ ஏண்டா இப்படி ஒரு பேயை இந்த புண்ணியவானுக்கு பண்ணி வச்சோம் என்ற மனதில் நெருட ஆரம்பிக்க காலம் வேகமாக ஓடியது. செக்க செவேல் என்று ராஜாவாக 2 பிள்ளைகளையும் மூக்கும் மொழியுமா லட்சணமாக ஒரு பெண்ணையும் பெற்று கொண்ட ருக்குவுக்கு இப்பொழுது உலகம் பளபளப்பாக நன்றாக இருந்தது. புருஷனை முந்தானையில் முடிந்து கொண்ட அவள் சாமர்த்தியத்தை பார்த்து தெருவே அதிசயித்தது. வீடும் வாசலுமாய் நகைகள் கனக்க, இடுப்பு புடவை சரசரக்க, தலை நிறைய பூவும் மனசு நிறைய சந்தோஷமுமாக வளைய வந்த அவளை வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி என்று பாராட்டியது. அவள் வந்த வேளை புருஷனுக்கு உத்தியோக உயர்வு குதிர்ந்தது. ஸ்நானம் பண்ணியாச்சு என்று கையை விட்டு போன கணிசமான தொகை வட்டியோடு வந்தது. மனசிலே குதூகலம் கோலம் போட குடும்பம் நல்ல மயிலை காளை பூட்டிய வண்டியாக தாளம் தப்பாமல் ஓடியது.
ராஜா எம்ஏ படிக்க, பரணி இன்ஜினியரிங் படிக்க, பரசு மட்டும் +2வோடு மேலே படிக்காமல் நிறுத்தப்பட்டான். வீட்ல இருந்து படிச்சா போதும், அவனால வெளியில போயிட்டு வர்றது பாடா இருக்கும் என்று சாமர்த்தியமாக படிப்பை நிறுத்திய போது, பரசு நீ என்னப்பா சொல்ற? சித்தி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. பேசாம கரஸ்பாண்டன்ஸ்ல மேல படிய என்ற போது தகப்பன் சொல்வது சரியாக பட, சரிப்பா என்று ஒதுங்க சுவாமிநாதன் தலை மறைந்ததும், நொண்டிக்கு படிப்பொரு கேடு. தலையை வேகமாக திருப்பி முகவாய் கட்டையில் நொடித்து கொண்டாள் ருக்கு. ராஜாவும் பரணியும் தாயை அச்சாக கொண்டிருந்தாலும் சின்ன வயதினிலே நொண்டி நொண்டி நொடிச்சுக்கோ, வெல்லம் தாரேன் கடிச்சுக்கோ என்று பாடிய புத்தி பெரியவர்களாக ஆக கொஞ்சம் குறைந்தாலும் ஆரம்பத்தில் காட்டிய அலட்சியம் மட்டும் முற்றுமாக மறையவே இல்லை. புவனா மட்டும் எப்பொழுதும் பாசமாகவே இருந்தாள். அவன் தேவைகளை மனசறிஞ்சு செய்தாள். அவள் நொந்த மனசுக்கு மருந்தாக இருந்தாள். பரசு அண்ணா கொடுத்தால்தான் தங்கச்சி பாப்பா பால் குடிக்குமாம் என்று ருக்கு கொண்டு வந்து கொடுக்கும் பால் பாட்டிலை புவனிக்கு கொடுத்த அந்த பாசம் என்றுமே குறையவில்லை பரசுவுக்கு. குடும்பம் தலை நிமிர்ந்து நன்றாக வந்த நேரத்தில், பரசு நெஞ்சு வலிக்கிறதே, கொஞ்சம் தீர்த்தம் கொண்டாயேன் என்று மார்பை அழுத்திக் கொண்டு வலியின் தாக்குதலில் மல்லுக்கு நின்று பல்லை இறுக்கி உதடுகளை அழுத்திய நேரத்தில் குப்பென்று மின்னலாய் ஓடிய வலி மேலே தோள்பட்டை வரை குறுக்கே பாய, பரசு தண்ணீர் கொண்டு வந்தபோது உயிர் கொடுத்த தகப்பன் பரலோகம் போய் முழுசா 1 நிமிடமாகிவிட்டிருந்தது. செய்வதறியாது தவித்து டாக்டருக்கு சொல்லி அனுப்பி அவரும் கை விரித்த போது, சினிமா முடிந்து திரும்பியவர்கள் திகைத்து நிற்க, ஒரு கதை முடிந்தது உணர்ந்து ஓவென தலையில் அடித்து கொண்டு அழுதாள் ருக்கு. ஐயோ, பக்கத்தில் இருந்தா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்திருப்பனே, இந்த பாவி என் புருஷனை கொன்னுட்டானே என்று கதற, அம்மா பேசாம இருமா, பரசுவ திட்டாத என்று கதறிய புவனாவை பார்த்து அழுதான் பரசு. கண்ணம்மா, அப்பா என்னை அனாதையாக விட்டுட்டு போயிட்டார், எனக்கு யார் இருக்கா இனிமே என்று விசும்பலானான். தலை பிள்ளை நொண்டியானாலும் வண்டியில் உட்கார்ந்து சட்டி தூக்கினான். என்றோ செத்துப்போன தாயை நினைத்து கதறினான். அண்ணா காஃபி சாப்பிடுண்ணா, அழாதண்ணா, சமாதானப்படுத்திக்கணும்னு பாட்டி சொல்றா. தலைவலி வந்ததுன்னா நீதான் அவஸ்தப்படணும், ஆண் பிள்ளை அழுவாளா என்று தேற்றி அவனை அணைத்து கண்ணீர் துடைத்து அவனை சுதாரிக்க வைத்தாள். அந்த அன்பு கிடைக்காமல் இருந்தால் நான் என்றோ சாம்பலாகி இருப்பேன் என்று பரசு நினைக்காத நேரமில்லை. வருடங்கள் உருண்டன. சர்வீஸ் கமிஷன் எழுதிய பரசுக்கு வேலை ஓடி வந்தது. அவனால் ஓட முடியாததால் அது ஓடி வந்தது. ஊனமுற்றவர்களுக்கான சலுகையில் அவனுக்கு அந்த வேலை கிடைத்த போது அந்த ஊமை மனசுக்கு உரமாக மெதுவாக சிரித்தான். தபால் மூலம் படித்த படிப்பிற்கு பட்டமும் கிடைத்தது. பரசுவிற்கு சக்கர நாற்காலி வாங்கி கொடுத்த வங்கி ஒன்று தன் சேமிப்பு விழாவினை சிறப்பித்துக் கொண்டது. முதல் சம்பளம் வாங்கினவுடன் பழம், பூ, இனிப்பு என்று உற்சாகமாக வாங்கி கொண்டான். உச்சி முடி பிரித்து புவனிக்கு பூ வைத்து விட்டான். பழங்கள், இனிப்புகளை ருக்குவிடம் கொடுத்து பாதம் தொட்டான். அஞ்சும் நிறைஞ்சு ஆயுசோட இரு, வாய் வாழ்த்தியது. பார்த்து கொண்டிருக்கும் போதே ராஜா பேங்கில் ஆபீசராக, பரணி இன்ஜினியராக ஆனார்கள். சகல நாகரீக வசதிகளும் சேர பெண்ணை பெற்றவர்கள் மொய்க்க கண்டும் காணாமல் பொறுமினாள் ருக்கு. சித்தி, தப்பா நினைக்காதீங்கோ, என் ஜென்மத்துக்கு கல்யாணம் ஒரு கேடா? ராஜாவுக்கும் பரணிக்கும் பண்ணிடுங்கோ, வீட்டுல மங்கள காரியம் நடக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன் என்று பரசு பெருந்தன்மையுடன் ஒதுங்க, வைரத்தோடும் 20 பவுன் நகையுமாக கூடை கூடையாக சீர்செனத்திகளுடன் அகிலா ராஜாவின் கரம் பிடிக்க, காதல் வலையில் சிக்கிய பரணி ஒரு பெரிய லட்சாதிபதியின் மருமகனாக 2 பிள்ளைகளும் 2 வருடத்தில் திக்கிற்கு ஒருவனாக போக, 10 வயது வித்தியாசத்தில் பிறந்த புவனையும் ருக்குவும் பரசுவோடு இருக்க நேர்ந்ததுதான் நிஜமானது.
டிகிரி முடித்து கல்யாணத்துக்கு தயாரான புவனாவிற்கு வரன் மேல் வரன் பார்க்கலானாள் ருக்கு. ஒரே பெண், நல்ல இடத்தில் கொடுக்கணும் என்ற துடிப்புடன் செயல்பட்டாள். உடன் பிறந்த இருவரும் குறிப்பிட்ட தொகை கொடுத்து ஒதுங்கிய போது சட்டென்று அதிர்ந்தாள் ருக்கு. ஆனாலும் மகா சாமர்த்தியக்காரியாக வாழ்ந்ததனால் பீரோவிலும் பேங்கியிலும் முடக்கி பார்த்து பார்த்து சேர்த்தவைகள் கை கொடுக்க நல்ல வரனாக திகைந்த போது பூரித்து போனவன் பரசுதான். அண்ணா, போயிட்டு வரட்டுமா? என்னை ஆசீர்வாதம் பண்ணு. அவனை அவள் நமஸ்கரித்த போது, தீர்க்க சுமங்கலியா, சகல சௌபாகியத்துடனும் நிறைஞ்சு வாழணும்டா கண்ணம்மா. ஈரம் பார்த்த விழிகளுடன் நெஞ்சில் கும்மி கொட்டிய மகிழ்ச்சியுடன் புவனியின் கரங்களை ஸ்ரீகாந்திடம் ஒப்படைத்து, கண் கலங்காம வச்சுக்கணுமா பிள்ளை என்று பரசு விண்ணப்பித்த போது அவன் தகப்பனாக விஸ்வரூபம் எடுத்ததை ஸ்ரீகாந்த் புரிந்து கொண்டான். அம்மா, புவனாவை பம்பாயில கொண்டு விட்டுட்டு அப்படியே நாங்க டில்லி போயிடுறோம். லீவ் கிடையாது. ஏற்கனவே ஏகத்துக்கு எடுத்தாச்சு. இந்த வருஷம் எந்த ஊருக்கு மாத்துறானோ. ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆகாம இது என்ன கழுத்தறுப்போ என்று அழைத்து கொண்டான் ராஜா. கல்யாணத்தென்ற மனைவி சித்ராவை அழைத்து கொண்டு வந்த பரணி மறுநாள் பிளைட்டில் கல்கத்தா திரும்பிவிட்டான். 2 மணி நேர அவகாசத்தை கூட கணக்கு பண்ணி செலவழிக்க அவன் மாமனார் அவனுக்கு பயிற்சி கொடுத்திருந்தார். சௌகரியங்கள் போட்டி போட்டு கொண்டு வருகையில் பந்தமும் பாசமும் சமாதியாக அவர்கள் சௌகரியமே அவருக்கு பெரிதாக 2 கையும் விட்டேன் பெண்டுகளா என ருக்குவின் நிலை தர்ம சங்கடமாகியது. பெண்ணை ஒருவன் கையில் பிடித்து கொடுத்து விட்ட திருப்தியில் ராஜாவோடு போய் இருந்து விடலாம் என்ற அவள் நினைப்பை புரிந்து கொண்ட ராஜா சாமர்த்தியமாக செயல்படலானான். ருக்குவின் குணம் அவனுக்கு அத்துப்படி. கூட வச்சுண்டா மனைவியை குளவியாக கொட்டுவாள். ரசாபாசமாகி பொழுதன்னைக்கு மனஸ்தாபம் வெறுப்பு மிஞ்சும். அதனால் வாழ்க்கையில் நிம்மதி போகும். மனைவியின் அன்பை இழக்க நேரும். முன் யோசனையுடன் ஒதுங்கினான் ராஜா. கோட்டையாட்டமா வீடு. பரசு மாடி ரூம்ல தங்கிண்டா கீழ் போர்ஷன் மொத்தத்தையும் வாடகைக்கு விட்டா 1000க்கு மேல வரும் என்று ஜாடையாக அவள் அபிப்பிராயம் தெரிவித்த போது ராஜா காதில் போட்டுக்கவே இல்லை. விருந்துகள் முடிய பறவைகள் பறந்தன. வழக்கம் போல சமையல் சாப்பாடு ஓடியது வருடங்கள். புவனாவிற்கு மாமனார் மாமியார் என ஒற்றுமையான குடும்பம். புருஷன் தங்க தாம்பாளத்தில் தான் தாங்கினான். அத்தி பூத்தாற்போல் வந்து அம்மாவை பார்ப்பதோடு சரி, கூட கொண்டு வந்து வைத்து கொள்ள பாந்தப்படாது. ருக்குவின் உக்கிரம் இப்பொழுதெல்லாம் குறைந்து கொண்டு வருவது போல் தோன்றியது பரசுவுக்கு. அவ்வப்போது பெற்ற பிள்ளைகளின் பாராமுகம் எரிச்சலாகி பரசுவை தேய்த்தாலும் இவள் இப்படித்தான். இவள் மனசால் முடமானவள். இவளின் மன அழுத்தம் எப்படியாவது வெளிப்போனால் சரி. இவள் மேல் தொடர்ந்து அன்பு செலுத்துவதுதான் நான் இவளுக்கு செய்யும் கடமை என்று அவள் எத்தனை முகம் சுளித்தாலும் சாதாரணமாக உன் கோபம் என்னை பாதிக்கவில்லை என்று அமைதியாக வளைய வந்தான். குறிஞ்சி மலர் பூத்தது. பரசுவின் மனசில் காதல் அரும்பியது. அவனோடு வேலை பார்க்கும் பங்கஜத்தின் சகோதரி சுமதி. பங்கஜத்தின் கணவன் இறந்ததனால் அவளுக்கு அந்த வேலை கிடைத்திருந்தது. வயதான பெற்றோர், வளரும் சிறு குழந்தைகள், கல்யாணத்துக்கு காத்திருந்து அலுத்துவிட்ட நிலையில் சகோதரி என அவள் பாரம் ஒரு நாள் பரசுவிடம் பகிர்ந்து கொள்ள நேர்ந்த போது, நான் நல்ல நிலையில இருந்தா உங்க சகோதரியை காலனா காசு செலவில்லாம கல்யாணம் பண்ணி கொண்டிருப்பேன் என சொல்லிவிட்டு சொன்ன வேகத்திலேயே சட்டென்று நாக்கை கடித்து கொண்டான். சாரி, நான் சற்று எல்லை மீறிவிட்டேன். தவறாக நினைக்காதீர்கள். பச்சாபத்தில் ஒரு பெண் வாழ்க்கை அநியாயமாக வறுமையினால் வீணாகிறதே என்ற ஆதங்கத்தில் சொல்லிவிட்டேன் என திரும்ப திரும்ப அவன் சொன்னபோது அவளுக்கு அவனிடம் அதிகப்படியான மரியாதை உண்டாயிற்று. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட அழைச்சுண்டு போகணும், கூடவே கொஞ்சம் பணம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அவசரத்தில் பங்கஜத்தை அழைத்து போக அலுவலகம் வந்திருந்தாள் சுமதி. தன் டிஃபனை முடித்து கொண்டு பகவத்கீதையில் தன்னை புதைத்து கொண்டான் பரசு.
ஹாலில் நுழைந்தவுடன் முதல் இருக்கை பரசிவனுடையதாக இருக்க, சார், மெல்ல அவனை குரல் கொடுத்து உசுப்பினாள். மெல்ல நிமிர்ந்தான் பரசு. எதிரே பதட்டத்துடன் ஒரு பெண். என் பெயர் சுமதி. இங்கு வேலை பார்க்கும் பங்கஜத்தின் சகோதரி நான். குழந்தை உடம்பு சரியில்லை. அக்காவை அர்ஜென்டா பார்க்கணும். அதற்கு மேல் அவன் துரிதமாக செயல்பட்டு இக்கட்டான அவர்கள் நிலையை அனுமானித்து 2 100களை முழுசாக தந்து அவர்களை அனுப்பி வைக்க, ரொம்ப நன்றி சார். சுமதியின் கண்கள் நன்றியுடன் விடை பெற்ற போது விழுந்த சின்ன வித்து விருஷமாகி சலசலக்க, பங்கஜத்துக்கு பரசுவின் ஆசை நிழலாக சாயலடித்தது, புரிந்து கொள்ள வைத்தது. இடையில் ருக்மணி பல முறை ராஜாவுக்கு கடிதம் எழுதி தன் எண்ணங்களை தெரிவித்தும் சாதகமாக அவனின் பதில் வராது போக லேசாக அதிர்ந்தவள் நோயாளியானாள். அன்று வழக்கம் போல் பங்கஜம் லஞ்சுக்கு கிளம்ப, மேடம், நீங்கள் சாப்பிட்டு விட்டு வரும்போது கேன்டீனிலிருந்து எனக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வர முடியுமா? நாச்சியப்பனை காணோம். தப்பா நினைச்சுக்க என்ன இருக்கு, கட்டாயம் வாங்கிட்டு வரேன் என்றவள் சீக்கிரமாகவே திரும்பினாள். பரசுவிற்கு பசிக்குமே. அவன் ஊனம் அவள் கண்களிலிருந்து மறைந்து பல மாதங்களாகி இருந்தது. ஏன் பரசு, உங்க சித்தி டிஃபன் ஒன்றும் பண்ணி தரலையா? இல்ல மேடம், வர வர அவங்க உடம்பு சரியாகவே இல்ல. ரொம்ப சிக்கா தென்படுறாங்க. வீட்ல ஹெல்ப்புக்கு யாரும் இல்ல. சமையலுக்கு ஒரு அம்மாவை வச்சிருந்தோம். அவங்க கிராமத்தோட போயிட்டாங்க. நான் நல்லா இருந்தா ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கஷ்டத்தை போக்கலாம். எனக்கு யார் பெண் கொடுப்பா? எந்த பெண் இந்த நொண்டியை பண்ணிப்பா? அவன் பரிதாபமான குரல் நெஞ்சில் அறைய, அடுத்த சில நாட்களில் சுமதியின் ஒப்புதலோடு அவள் வீட்டிற்கு தன் வயதான தாயை அழைத்து கொண்டு போக, ருக்குவின் மனதிலும் லேசாக பரசுவிற்கான இடம் ஒதுக்கப்பட எளிமையாக அவள் அவன் மனைவியானாள். பெற்ற பிள்ளைகள் தங்கள் பங்குக்கு அவ்வப்போது எட்டி பார்த்து கடமையை முடித்ததாக திருப்திப்பட்டு கொண்டனர். பணத்தை வீசி வீசி எறிந்து செலவு செய்தார்கள். புளி குத்தி வெல்லமும் கணிசமாக போட பச்சை மிளகாய் பச்சடியும் காரம் குறைந்து சுவை கூட்டியது. நாளடைவில் ஒரு கையும் காலும் பாரிச வாயுவால் தாக்கப்பட்டு பேச்சு குழறி படுத்த படுக்கையானது தெரிந்த போது கடிதத்தளவில் கரிசனத்தை காட்டி ஒதுங்கினர் ராஜாவும் மரணியும். புவனிக்கு மனசு அடித்து கொண்டாலும் 5 நாட்கள் 10 நாட்கள் தான் வந்து செய்ய முடிந்தது. படுத்த படுக்கையாகிவிட்ட ருக்குவை பரசுவும் சுமதியும் தான் மாற்றி மாற்றி கவனித்தனர். பெற்றதெல்லாம் பிள்ளை அல்ல, நட்டதெல்லாம் தென்னை அல்ல என்று ஓயாமல் எழும்பிய அலைகளில் முழுகி எழுந்த நேரத்தில் ருக்குவின் மனதில் பரசுவும் சுமதியும் விஸ்வரூபமாக உயர்ந்தனர். பிசைந்து வந்த ரசம் சாதத்தை ருக்குவின் கோணிய வாயில் பரசு ஊட்ட, மாமியாரின் புடவையை அலசி வெயிலில் உலர்த்திவிட்டு வந்தாள் சுமதி. ஈரம் பிசுபிசுத்த ருக்குவின் விழிகளை துடைத்து, வாயை ஈரக்கையால் துடைத்து, தண்ணீரை குடிக்க வைத்த போது தன்னை நோக்கி ஏதோ சொல்ல துடிப்பதை பரசு புரிந்து கொண்டான். சித்தி, இன்னும் தூத்தம் வேணுமா? ஏன் என்னவோ போலிருக்கீங்க? ராஜாவுக்கும் பரணிக்கும் கடுதாசி போடவா? அவளை பார்க்கணும் போலிருக்கா? புவனாவை அடுத்த வாரம் அனுப்புறேன்னு அவ மாமனார் எழுதியிருக்கார். என்ன வேணும் சொல்லுங்க. இந்த தடவை வெக்கேஷனுக்கு குழந்தைகளை அழிச்சுண்டு பரணியும் ராஜாவும் வரேன்னு சொல்லியிருக்கா. பேசிக்கொண்டே போனவனை நிமிர்ந்து பார்த்தாள் ருக்கு. நொண்டி கடங்காரா, தட்டை எடுத்து வச்சுக்க எவ்வளவு நாழின்னு கரிச்சு கொட்டி சாதம் போட்டது ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு கண்ணுல வெண்ணெய், மறு கண்ணுல சுண்ணாம்பு என்று பாரபட்சப்படுத்தியது நெருஞ்சி முள்ளாய் குத்தியது. அப்பாடி, எத்தனை கஷ்டப்பட்டாலும் காலேஜில் மட்டும் சேர்த்துடுங்கப்பா என்று கெஞ்சிய பரசுவின் படிப்பில் மண்ணை அள்ளி போட்டது கனத்தது. உடம்பு இயலாமல் ஜுரத்தில் கிடந்தவனுக்கு மருந்துகளை சரிவர கொடுத்து கவனிக்காமல் புறக்கணித்தது நெஞ்சில் ஆலவட்டம் போட்டது. இப்படி எத்தனை எத்தனை நல்வாழ்வு கொடுத்து மகாராணியாக நெஞ்சில் தூக்கி வைத்து முகம் சுளிக்காமல் சி அந்தண்டப்போ என்று சிடுசிடுக்காமல் எள் என்பதற்கு முன் எண்ணெயாக நின்று கண்ணில் வைத்து இமையால் மூடினாரே, அவரோட பிள்ளையை நான் எத்தனை பாடுபடுத்தின. அம்மா,
என்று வாய் நிறைய கூப்பிட்டவனை எப்படி எட்டி உதைத்தேன். குப்பென்று 1000 ஊசிகள் கண்களில் இறங்க, பரசு, அம்மான்னு கூப்பிடு, அவள் சொல்லி முடிக்க அதை புரிந்து கொண்டவனாய், அம்மா அம்மா, இதுதானம்மா உங்க ஆசை? என் அம்மா நீங்க தான். எனக்கு உங்க மேல கோபம் இல்லை. உங்க மனசோட வருத்தம் எல்லாம் போய் சாதாரணமா நீங்க ஆகணும்னு நான் வேண்டிண்டது வீண் போகலை அம்மா. பரசுமா, நான் உங்களை காப்பாத்துற கடமை எனக்கும் உண்டுமா. கதறிய பரசு மெல்ல அவளை தன்னோடு நெஞ்சில் சார்த்தி தலை கோதி வியர்வை துடைத்து கண்ணின் வெப்பத்தை துடைத்து உச்சி முகர்ந்து, பெற்றவளை பார்த்ததில்லையே என வருத்தப்பட்ட தன் துக்கத்தை அப்படியே வழித்தெறிந்து அத்தனை பாத்தியங்களையும் ஒட்டு மொத்தமாக கிடைக்க பெற்றவனாக பெருமிதப்பட, தளர்ந்த ருக்குவின் கைகள் பட்டென்று விழுந்தன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.